வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு கருவூலம் மூலம் மாத சம்பளம் பெறக்கூடியவர்களுக்கு மாத சம்பளம் நிறுத்தப்படுவது சார்ந்து அரசு ஊழியர்களுக்கு புதிய அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. அதாவது அரசு ஊழியர்கள் எந்த நிறுத்தமும் இல்லாமல் தங்களுடைய மாத சம்பளத்தை பெற விரும்புவோர் கருவூலத்தில் ஒரு சில பணிகளை முடிக்க வேண்டியது கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான முக்கியமான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. கருவூலத்துறையிலிருந்து GBM 2.0 குளோபல் பெனிஃபிஷரி மாஸ்டர் சார்ந்து பணிகளை விரைவாக முடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. GBM 2.0 குளோபல் பெனிஃபிஷரி மாஸ்டர் என்பது ஒவ்வொரு அரசு ஊழியருடைய தனிப்பட்ட தகவல்களை ஒரே இடத்தில் தொகுத்து பராமரிக்கும் முறையாகும். இதில் அரசு ஊழியரின் வங்கி கணக்கு எண், ஆதார் எண், பேன் அட்டை விவரங்கள், மொபைல் எண், மின்னஞ்சல் முகவரி போன்ற முக்கிய தகவல்கள் பதிவு செய்யப்படுகிறது. இந்த விவரங்கள் ஒவ்வொரு ஊழியருக்கும் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்றும் எந்த இரண்டு ஊழியருடைய தகவல்களும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்காக டேட்டா கிளென்சிங் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அனைத்து தகவல்களும் சரியாக இருந்தால் அந்த ஊழியருக்கு தனிப்பட்ட 11 இலக்க GBM ID உருவாக்கப்படும். GBM என்பது IFHRMSல் ப்ராசஸில் யார் யார் பெயர் உள்ளதோ அவர்களது தரவுகள், அதாவது பெயர், பிறந்த தேதி, பணியேற்ற தேதி, GPF, CPS நம்பர், PF நம்பர், ஆதார் நம்பர், PAN நம்பர், டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், எம்ப்ளாயி கேட்டகரி, எம்ப்ளாயி அசைன்டு ஸ்டேட்டஸ், போஸ்ட் நேம், எம்ப்ளாயி டைப், அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், பெனிஃபிஷரி நேம், ஃபாதர் நேம், அக்கௌண்ட் நம்பர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி போன்றவற்றை அப்டேட் செய்ய வேண்டும். இது அனைவரும் அப்டேட் செய்ய வேண்டுமா அல்லது தவறாக உள்ளவர்கள் மட்டும் அப்டேட் செய்தால் போதுமானதா என்றால், GBM வேலிடேஷன் எக்ஸெல் ஃபைலில் யார் பெயர் உள்ளதோ அவர்கள் பெயருக்கு திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும். பின்னர் எக்ஸெல் ஃபைலில் பெயர் இல்லாத பணியாளர்கள் யாரேனும் திருத்தங்கள் கூறினால் அதனையும் மேற்கொள்ள வேண்டும். GBM ID உருவானதா என்பதை எப்படி சரிபார்ப்பது? உங்கள் GBM ID உருவாகியுள்ளதா அல்லது தரவுகளில் பிழை உள்ளதா என்பதை அறிய கீழ்கண்ட படிகளை பின்பற்ற வேண்டும். IFHRMS போர்ட்டலில் இனிஷியேட்டர் லாகின் செய்ய வேண்டும். அதர் அப்ளிகேஷன் பகுதியில் GBM 2 என்பதை தேர்வு செய்ய வேண்டும். பெனிஃபிஷரி DTO பெனிஃபிஷரி டீடைல்ஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அதில் உள்ள நோ யுவர் ஆப்ஷன் பகுதியை திறக்க வேண்டும். இங்கு உங்கள் பெயர், GBM ID, ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் மற்றும் முகவரி போன்ற விவரத்தை பார்க்கலாம். GBM தகவல்களில் பிழைகள் உள்ளதா என்பதை அறியக்கூடிய முறை. சர்வீசஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் GBM ரிப்போர்ட் வியூவர் என்ற பகுதியில் சென்று எக்ஸல் கோப்பை பதிவிறக்கம் செய்யலாம். அந்த கோப்பில் எக்ஸப்ஷன் வேல்யூ மற்றும் எக்ஸப்ஷன் ரிமார்க் என்ற பகுதியில் உங்கள் தகவலில் உள்ள பிழைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும். முக்கிய திருத்தம் செய்வதற்கு வழிமுறைகள்: பெயர் மற்றும் பிறந்த தேதி, SR IFHRMS ப்ரொஃபைல் மற்றும் CPS GPF அக்கௌண்ட் ஸ்லிப் ஆகிய மூன்றிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். பெயருடைய இனிஷியல் பெயரின் பின்னால் வர வேண்டும். அனைத்து எழுத்துக்களும் கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்க வேண்டும். பெயரில் ஃபுல் ஸ்டாப் பயன்படுத்தக்கூடாது. பணியேற்ற தேதி, டேட் ஆஃப் ஜாயினிங், SR புத்தகத்தில் உள்ள தேதியும் IFHRMS மற்றும் CPS GPF பதிவிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். PF டைப், CPS அல்லது GPF தேர்வு காணப்படவில்லை என்றால் எம்ப்ளாயி கேட்டகரியில் கவர்மெண்ட் சர்வெண்ட் என்று மாற்றி மீண்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்று தேர்வு செய்தால் அந்த விருப்பம் தோன்றும். மிக முக்கியமாக மொபைல் எண். கணவன் மனைவி இருவரும் அரசு ஊழியர்களாக இருந்தால் இருவருக்கும் தனித்தனியாக மொபைல் எண்ணை பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஒரே மொபைல் எண்ணை பயன்படுத்தக்கூடாது. திருத்தங்கள் செய்வதற்கு தேவையான ஆவணங்கள்: ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஆதார ஆவணங்கள் 1 MB அளவிற்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பெயர், பிறந்த தேதி மாற்றம் SR புத்தகத்தின் முதல் பக்கம், பணியேற்ற தேதி SR புத்தகத்தின் 58வது பக்கம், தந்தை பெயர், ஆதார், பேன் கார்டு நகல், CPS அல்லது GPF எண் திருத்தம், அலாட்மெண்ட் நம்பருடன் நகல். GBM 2.0 தகவல்களை சரியாக புதுப்பித்தால் மட்டுமே சம்பளம் மற்றும் பிற நிதி பலன்கள்
நேரடியாக உங்கள் வங்கிக் கணக்கிற்கு வருவதை உறுதி செய்ய முடியும். தகவல்கள் தவறாக இருந்தால் பணம் ஹோல்டு செய்யப்படும் வாய்ப்புகள் உள்ளது. எனவே அனைத்து அரசு ஊழியர்களும் தங்களது ஜிபிஎம் விவரத்தை விரைவாக சரிபார்த்து தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.